மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்னங்க என்னாச்சு? என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? என்ன ஏமாத்திட்டாங்கம்மா. யாரு? அந்த ரகு. அவன் நம்மளை ஏமாத்திட்டான். நம்ம கொடுத்த 20 லட்சம் ரூபாய் அவன் ஏமாத்திட்டான். அவன் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட். இப்ப என்னங்க பண்றது? போலீஸ் கிட்ட சொன்னீங்களா? எப்படி சொல்றது? எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாம நான் கொடுத்த 20 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன கணக்கு சொல்றது? ஹலோ ஹலோ பிரீத்திமா, அம்மா பேசுறேன். சொல்லுங்கம்மா. இங்க பாருமா, திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? இடம் வாங்கறதுக்காக அப்பா கொடுத்த 20 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரகு ஏமாத்திட்டு எங்கேயோ ஓடிட்டான். அதனால வந்த வெனதான். அப்பா எதுக்கு இவ்ளோ பெரிய காசை வேற ஆள் கிட்ட கொடுத்து விட்டாரு? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுமா. இனிமே குத்த சொல்லி என்ன பிரயோஜனம்? இது எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு தான் இங்க யாருமே இல்லையே. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் ஆர்கே கிட்ட சொல்றேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து வரோம். சரிம்மா. அதுல தேடி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுல காசு இருந்தா தானே உங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படி பார்க்காதீங்க. விற்கிறதுக்கு என்கிட்ட எந்த பொருளும் இல்லை. இது எத்தனை கிராம் வரும்? குழந்தையில எனக்கு காது குத்தும் போது எங்க பாட்டி கொடுத்த கம்பல் இது. கல்யாணத்தப்போ இதெல்லாம் போட்டுட்டு வேற ஒன்று புதுசு வாங்கிக்கோன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கல. இது இப்போ என் உடம்போட ஒரு பாகமா இருக்கு. அதை தானா கழட்ட முடியாத, புடுங்கிட்டு போகணும். நீ சொல்றத கேட்டு நான் என்ன நினைச்சேன்னா, கர்ணம் பிறந்தப்போ கவச குண்டலம் கிடைச்ச மாதிரி நீ பிறந்தப்போ இந்த தோடு உனக்கு கிடைச்சதுன்னு. எனக்கு தேவைப்பட்டதுன்னா இதை நான் பிச்சையா கேட்டு வாங்க மாட்டேன். காதோட சேர்த்து அறுத்து எடுத்துருவேன். ஜென்ம புண்ணியமா கிடைச்ச கவச குண்டலத்துக்கு பதிலா கர்ணன் இந்திரன் கிட்ட ஏக புருஷ காதனி அப்படிங்கிற ஒரு வேலை கேட்டிருக்காரு. தன்னுடைய பரம எதிரியை கொள்றதுக்கு. அப்படி ஒரு வரத்தை கொடுத்தா நானே இதை அறுத்து கொடுத்துருவேன். சே அதெல்லாம் வேண்டாம். கம்மல் இல்லாத உன் முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். அப்படி இருக்கும்போது காதலனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. நீங்க அந்த அளவுக்கு ரசிச்சு பாப்பீங்களா என்ன? மத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி கண்ணு இல்லடி, எனக்கு இருக்கிறது பிரத்யேகமான கண்ணு. மீட்டிங்ல, டிராவலிங்ல, பண்டிகையில இப்படி ஊருக்குள்ள நான் வந்தேன்னா
நிறைய பெண்களை நான் பார்க்கலாம். ஆனா அவங்க யார்கிட்டயுமே இல்லாத ஒரு விசேஷம் உன்கிட்ட இருக்கு. இதை கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. வாழ்க்கையில பல பொண்டாட்டிங்களோட புருஷனுங்களோட ரெக்கார்டு வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஆரம்பத்துல இறுதியிலையும் கூட வர பொண்ணோட பேரை மாத்தினாலே போதும். உங்களுடைய சாகசத்தினால தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. இனிமே எப்படி வாழணும்னு தெரிஞ்சாலே போதும். வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை முதல் கொண்டு 3 பேருக்கான சாப்பாடு வேணும். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? எண்ணெய், சோப்பு, மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸும் வேணும். அது எங்கேருந்து வாங்குவீங்க? எனக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் நான் திரும்ப பிடிப்பேன். மனசார அவங்க கொடுக்கலன்னா பறிச்சு கொண்டு வந்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. கிருஷ்ணா வந்துடட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். அவர் வந்துட்டார் போலம்மா. என்னங்க, நீ என்ன ஏதுன்னு விசாரிச்சியாப்பா? 20 லட்ச ரூபாயை திருடினது பெட்ரோல் பங்க்ல பழைய மேனேஜர் அந்த ரகுன்ற ஒரு ஆளு. ரகுவை எனக்கு தெரியும். அப்பா நம்புற ஒரு ஆளு. அந்த நம்பிக்கையால தான் எந்த டாக்குமெண்ட் இல்லாம அந்த பணத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அவனை கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆடிட்டோரியம் பின்னாடி இருக்கிற இடத்த வித்ததுல 25 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கு. அதுல 20 லட்ச ரூபாய பெட்ரோல் பங்கு பக்கத்துல இருக்கிற 20 சென்ட் இடத்த வாங்க ரகு கிட்ட அட்வான்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா வித்த இடத்துக்கு பத்திரத்துல 5 லட்ச ரூபாயும், வாங்கின இடத்துக்கு 10 லட்ச ரூபாயும், மீதி இருக்கிற அந்த 15 லட்ச ரூபாய்க்கு கணக்கு எங்கன்னு கேட்டா மாட்டிப்பாங்க. அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா 5 லட்ச ரூபாயை தான் ஏமாத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம என்னதாங்க பண்றது? ரகுவ உங்க அண்ணன் சூரஜுக்கு நல்லாவே தெரியும் தானே? இந்த விஷயத்த சூரஜ் கிட்ட சொல்லிடலாம். இப்ப இருக்க நிலைமையில அப்பாவுக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா சூரஜனை சந்தோஷப்படுவாரு. நீ ஏன் முடிவு எடுக்காத? இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் போய் அவங்கள சமாதானப்படுத்த பாருங்க. இப்ப நீங்க போய் பேசினா அவங்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். பிரீத்தி, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, நம்ம உங்க வீட்டுக்கு போலாம். என்னடா ஒரு 3 மாசம் முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டோட முழு செலவையும் பார்த்துக்கிட்டு இருந்தவன் நான் ஒருத்தன் தான். அப்படி நீ சொன்னா போதுமா? நம்ம தோட்டத்துல சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நான் சீட்டு போட்டு வட்டிக்கும் கொடுத்து இங்க செலவுக்கு எந்த பிரச்சனையுமே வராம நான் சமாளிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? அப்படின்னா நான் அனுப்பின காசை என்ன பண்ண? அதெல்லாம் வாரம் நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து சரக்கு அடிச்சு தீர்த்துட்டீங்க. ஒவ்வொரு தடவையும் நீ இங்க வந்து குடிச்சு கும்மாள் அடிச்சுட்டு போகும்போது சிக்கன், மட்டன் எல்லாமே நான் எங்க இருந்து வாங்கினேன்னு நினைச்சிட்டு இருக்க? ஓ, அப்ப எல்லாத்துக்கும் உங்ககிட்ட கணக்கு இருக்கு. இங்க யாராவது ஏதாவது ஏமாத்தி வச்சிருக்காங்களா? அது எல்லாத்துக்கும் என்கிட்ட கணக்கு சரியா இருக்கு. நீ எப்ப கேட்டாலும் ரெடியா உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன் நானு. அப்ப பழைய கணக்கெல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்ற, அப்படித்தானே? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும். பாலா கிட்ட இருந்து நீ வாங்கி அலமாரியில பூட்டி வச்ச அவளோட நகையெல்லாம் எங்க? அந்த கணக்கெல்லாம் தான் நான் சொல்லிட்டேன்ல. அந்த கணக்கெல்லாம் சரி வராது கிழவி. நான் எந்திரிக்க முடியாம படுத்திருந்தப்ப என்னால பேசவும் முடியல, என்னால சண்டை போடவும் முடியல. அந்த நகையெல்லாம் எனக்கு இப்பவே வேணும். உன்னோட பணம், அவளோட நகையெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் சொன்னேன்ல. ஆஹா, நான் இப்ப உனக்கு காட்டுறேன். இதை திறந்து விடு. டேய் திறங்கல. தள்ளி போடா. இதுக்குள்ள அவளோட எதுவுமே இல்ல. அத நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். என் ரூம்ல இருந்து வெளியே போடா.
வெளியே போடா. கிழவி உங்ககிட்ட தானே சொன்னேன், உனக்கு அவளுக்கும் தேவையானது எதுவுமே இதுக்குள்ள இல்லைன்னு. போடா, வெளியே போடா. போடா தலத போடா விடு. ஏய் தலத போடா. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏய், போ. ஏய் கிழவி சாத்தத கதவு தர. ஏய் திறக்கறல. ஏய் கிழவி கதவு தர. மரியாதையா கதவு திறந்துரு, இல்ல நடக்கிறதே வேற. ச்சே. என் சம்பாத்தியம் ஒண்ணு உன்கிட்ட இல்லல்ல, அது இருக்குன்னு இப்ப உனக்கு காட்டுறோம் பாரு. தள்ளி போயிடு. தள்ளி போகிறல்ல, மரியாதையா தள்ளி போயிடு, இல்லன்னா உன்னை வெட்டி போட்டுருவேன். டேய் படுபாவி, இதுல ஒண்ணுமே இல்லடா. அத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், நீ தள்ளி போ. டேய் அதுக்குள்ள ஒண்ணு இல்லடா. டேய் சுமேஷ், டேய் சதீஷ், ஓடி வாங்கடா. டேய் என்ன வெட்டி கொல்ல போறேன்டா. தள்ளி போன்னு சொல்றல, வாயை மூடிட்டு ஓரமா போயிடு, இல்லன்னா தயவு தட்சணை பார்க்காம வெட்டி போட்டுருவேன். வாங்கப்பா. டேய் யாராவது வாங்கடா. அம்மா என்னன்னு பாரு. அண்ணா ஐயோ ஐயோ. டேய் வாட்டர் டேக்காம கொஞ்சம் வந்து கேளுடா. ஆனா சதீசனா அவர் ஏன் பண்ணிட்டு இருக்காரு? வேணு நிறுத்துடா. என்னடா இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? எனக்கு பைத்தியம் தானா? உங்க எல்லாரையும் நான் துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட எனக்கு பைத்தியம் பிடிச்சனாலதான் செஞ்சு நினைப்பாங்க. இந்த கிழவி எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கா, அதனால எடுத்துட்டு தான் இங்கிருந்து போவேன். தள்ளுடா. போடா. இவனை கட்டி போட்டு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்கடா. வெட்டி போட்டுருவேன். என்ன விடுறாங்கல்ல, தள்ளி போடா. ஐயோ என்னங்க சதீசனா நீ இதுல தலையிட வேண்டாம். பாலா கிட்ட இருந்து இந்த கிழவி வாங்கி வச்ச நகையெல்லாம் எனக்கு இப்பவே வேணும். மரியாதையா இதோட சாவியை கொடுத்துட்டா நான் இதை உடைச்சு எடுக்க மாட்டேன், இல்லன்னா இதை துண்டு துண்டா உடைச்சு எடுத்துட்டு போயிடுவேன். அம்மா முதல்ல அந்த சாவி எடுத்து கொடுமா. என்னோட பழைய துணி மட்டும் தானே அதுல இருக்கு. அந்த கிழவி சொல்றத பாத்தியா? அம்மா சாவி எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னால உங்களை. தர வேண்டாம், நான் இதை உடைச்சு எடுத்துக்கிறேன், நீ தள்ளி போட. நிறுத்து. சாவியை நான் கொடுக்கறேன். சீக்கிரம் எடு. வேணும் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க ஒருத்தர் நிக்க கூடாது, போங்க ஓடுங்க. நீங்க வாங்க 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 சொல்றல, வாங்க ஒழுங்கா வாங்க. என்ன உங்ககிட்ட மட்டும் தனியா சொல்லணுமா? போட வழியில. ஐயோ சாவி எடுத்துட்டு வந்து கொடுங்கம்மா. டேய் போகாத. என்னங்க வாங்க போயிடலாம். அட வாங்க வாங்கன்னு சொல்றல.
சாவியை எடுத்து கொடு. இதுல எதுன்னு சொல்லு. ஐயோ ஐயோ அதெல்லாம் என்னோட நகை. இதுவரைக்கும் நீ போடாம இருந்தல இல்லையா? இதுக்கு மேல நீ போட வேண்டாம். டேய் அந்த பணத்தை என்கிட்ட கொடு. ச்சே, ஏன் இப்படி பண்ற? டேய் படுபாவி, அதையாவது இங்க வச்சுட்டு போடா. இனிமே உனக்கு ஒரு ரூபா கூட வைக்க மாட்டேன். எல்லாம் எனக்கு தான். இனிமே எல்லாம் எனக்கு தான். பாத்தியா? நாசமா போனவன். என் நகை எல்லாம் போயிடுச்சு, பணமும் போயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் தான் இது எல்லாமே. நீ நல்லாவே இருக்க மாட்டேடா, நாசமா போயிடுவேன். பார்த்துக்கிட்டே இரு. இனிமே நான் இது எல்லாத்தையும் எப்படி சம்பாதிப்பேன்? இந்த ரகு தான் கேஷ் எடுத்துட்டு போனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு காலையில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருந்தோம். நேத்து ராத்திரி ஃபுல்லா பார்ட்டிக்கு ஃபோன் பண்றேன், எடுக்கவே இல்லை. ரகுவுக்கு ஃபோன் பண்ணா அவனும் சுவிட்ச் ஆஃப். அப்புறம் தாலுகா ஆஃபீஸ்ல கேட்டப்பதான் டீட்டெயில்ஸ் கிடைச்சது. அந்த ஊர்ல இருக்கிற புஷ்பலதான்ற பொண்ணு பேர்ல தான் அந்த இடம் இருக்கு. செத்து போன அந்த பொம்பளையோட பையனுக்கு பணம் தேவைப்படுதுன்னு தான் அந்த இடத்த விற்கிறான்னு ரகு என்கிட்ட சொன்னான். இப்பதான் எனக்கு தெரிஞ்சது அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு. நம்மள ஏமாத்தி 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போன அந்த ஆள் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அட்வான்ஸ் கொடுத்த 20 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டணும். நீங்க எதுக்கு டாக்ஸ் கட்டாம குறுக்கு வழியில போகணும்னு பாத்தீங்க? பிரீத்தி, நஷ்டப்பட்ட பணத்தை எப்படி வாங்கணும்னு நினைக்கும் போது நீ இப்படிலாம் பேசாத. 2-3 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்ட பயந்து போய் இப்ப சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் 20 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு ஓடிட்டான். 5 வருஷமா பெட்ரோல் பங்க்ல என்னுடைய நம்பிக்கைக்குரியவனா இருந்தான் ரகு. அவன் இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மேனேஜரா இருந்த சமயத்துல அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? 20 லட்சம் ரூபாய நீங்க எப்ப கொடுத்தீங்க? புதன்கிழமை. அந்த இடத்தோட பேர்ல பேங்க் லோன் இருக்கு, அதை அடைக்கணும்னு சொன்னதுனால தான் நான் பணம் கொடுத்தேன். என்ன இருந்தாலும் 20 லட்ச ரூபாயை எடுத்துக்கிட்டு அவன் ஊரை விட்டு போக வாய்ப்பு இல்லை. துபாயில நடக்க இருக்கிற பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் மீட்டிங்ல கலந்துக்க இருக்கிறதா இடையில அவன் சொன்னான். நீங்க அவனோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, நான் விசாரிக்கிறேன். ஹலோ, கோபி, நான் ஒரு ஆளோட டீட்டெயில்ஸ் தரேன். நம்மளோட கனெக்ஷனை வச்சு இமிடியேட்டா சர்ச் பண்ணணும். எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி. என்னங்க, அந்த ஆள் 20 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு எப்பயும் ஓடி இருப்பான். போலீஸும் இல்லாம நம்மளால இனி எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. சூரஜ் கிட்ட சொல்ல வேணாமா? அவரால இதுல என்ன பண்ண முடியும்? ரகுவ அவனுக்கு தெரியும்ல. சொல்ல போனா சூரஜ் தேடி பார்த்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இது அப்பாவோட விஷயங்கிறதுனால சூரஜ்னு வருவார்னு எனக்கு தோணல. நான் எதுக்கு சொல்லி பார்க்கறேன், இப்போதைக்கு மாமாவுக்கு தெரிய வேணாம். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? நான் கடைக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். மாமா கிட்ட கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு, நான் சாயந்தரம் வரேன்.
இருக்கிற கிச்சன் வேலையெல்லாம் இப்போ நீ தான் பண்றியா? உனக்கு என்னாச்சு? பேச வராதா? நான் படுத்து கிடந்தப்போ என் பக்கத்துல வந்து ஓவரா பேசிட்டு இருந்த. அன்னைக்கு மட்டும் நாக்கு 4 முழத்துக்கு வெளியே வந்துச்சு. இங்க யாரும் எதுவும் சமைக்கலையா? ஏய், உன்னதாண்டி கேட்டுட்டு இருக்கேன். இங்க யாரும் சமைக்கலையா? நாங்க இப்ப எதுவுமே சாப்பிட போறது இல்ல. அனிலா அக்கா சாதம் செய்வாங்க சதீஷ் மாமாக்காக. இப்ப அவங்களும் ரூமுக்கு போயிட்டாங்க. அது சரி, நீங்க நைட் டைம்ல எதுவும் சமைக்க மாட்டீங்களோ? தூங்க போறதுக்கு முன்னாடி எதுக்கு சாப்பிடணும்? அப்படியா? எனக்கு நைட்ல நல்லா சாப்பிடலன்னா தூக்கமே வராது. கொஞ்சம் தள்ளிக்க, நான் பாக்குறேன். ஏய், இந்த பக்கம் வந்து நில்லுடி. இது என்னது? இது யார் சாப்பிடுறதுக்கு எடுத்து வச்சிருக்க? எங்களுக்கு தான். ஏய், நீங்க தான் ராத்திரில எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன. இன்னைக்கு அதை ஒண்ணு மாத்த வேண்டாம். என் ரூம்ல ஒரு கர்ப்பிணி இருக்கா, இது அவ சாப்பிட. கொண்டு போகாதீங்க. ஏய், தள்ளி போடி, இல்லனா இது உன் தலையிலே போட்டுரும். உன் இஷ்டப்படி இல்ல, ஏன் இஷ்டப்படி தான் இனிமே இந்த வீட்டுல எல்லாம் நடக்க போகுது. நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டா போதும். புரிஞ்சுதா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.